அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுதல். அப்துர்ரஹ்மான் இப்னு அபி லைலா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மிம்பர் படியில் நின்று உரையாற்றி கொண்டிருந்தார்கள். அப்போது பேச்சின் இடையிலே எல்லோரும் அமருங்கள் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறியபோது பள்ளிவாசலுக்கு வந்து கொண்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதில் இந்த உத்தரவு விழுந்தது. வந்த வழியிலேயே அப்படியே பள்ளிவாசலுக்கு வெளியிலேயே அமர்ந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தி முடிந்ததும் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் குறித்து சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விஷயத்தில் அவர் பேரார்வம் கொண்டவராக இருக்கவே நான் காணுகிறேன். அல்லாஹ் அவருக்கு அவருடைய பேரார்வத்தின் விஷயத்தில் அதிகப்படுத்தி தருவானாக என்று வாழ்த்தி பிரார்த்தித்த இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு இப்னு மாஜா என்ற நூலிலே 1415 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதே வேளையிலே அதிலே கொஞ்சம் கூட சுணக்கம் காட்டாமல் பள்ளிவாசலுக்கு உள்ளே இருக்கின்றவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த பொதுவான உத்தரவை அது தனக்கும் உண்டான உத்தரவு என்று சொல்லி பள்ளிவாசலுக்கு வெளியிலேயே அமர்ந்தார் என்று சொன்னால் இந்த அளவிற்கு நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதருடைய சொல்லுக்கும் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்வியல் முறைகளுக்கும் கட்டுப்பட்டு நடந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் முழுமை பெற வேண்டுமானால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை பெற வேண்டும். நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்களுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அவர்களின் முழு வாழ்வையும் நம் வாழ்வில் ஒன்றோடு ஒன்றாக கலக்க முயற்சிக்க வேண்டும். அவர்களின் வாழ்வை உயிர் மூச்சாக சுவாசிக்க வேண்டும். உங்களில் ஒருவருக்கு நான் கொண்டு வந்த மார்க்கத்தை என் வழிமுறையை பின்பற்றுவது அவருடைய மன விருப்பமாக ஆகாத வரை அவருடைய விசுவாசம் என்னும் நம்பிக்கை உள்ளவராக ஒருபோதும் ஆக மாட்டார். அவர் நான் எதை கொண்டு வந்தேனோ அத்தகைய வழிமுறைகளை விஷயங்களை தன்னுடைய மன விருப்பத்திற்கு உரியதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அப்படி ஆக்கிக்கொண்டால்தான் அவர் உண்மை விசுவாசியாக ஆக முடியும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை நம்முடைய வாழ்வில் ஒன்றாக இணைத்து வாழ்வதற்கு நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படித்தான் நாம் வழிகாட்டி தரப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவருக்கு தம் குடும்பத்தார், தம்முடைய செல்வம், ஏனைய மக்கள் அனைவரையும் விட நான் நேசத்துக்குரியவனாக ஆகாதவரை எந்த அடியாரும் அல்லது எந்த மனிதரும் அவருடைய விசுவாசத்தில் பரிபூர்ணத்தன்மையை அடைந்து கொள்ள மாட்டார் என்று குறிப்பிட்ட இந்த செய்திகளையும் பார்க்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் முறைகளை முழுமையான முறையிலே நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹுடைய தூதரை நேசித்து அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மார்க்கத்திற்கு கட்டுப்பட்ட மக்களாக வாழ்வதற்கு
அருள்வாளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.